வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காம இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பசு இருக்கிற ராசி, பணம் இருக்கிற ராசின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் 11ல் உச்சமாக இருந்து அது சனி பெரிய பணம் பெரிய லாபங்கள், வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலையில் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவரும் 11ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்துக்காகவும் குழந்தைகளாலும் நல்ல லாபங்கள். இது இந்த புள்ள தேராது, ஒன்றுமே வேலைக்காகாதுன்னு நினச்சிருந்த ஒரு புள்ள கூட சடார்னு எல்லாத்தையும் பண்ணி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பெரிய லெவலில் செட்டிலாக வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒரு நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், அதாவது புதுசாக அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள். தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாமே நல்ல லாபகரமாக நடக்கும். என்னென்னா என்ன ஒரு விஷயம்னா அது கொஞ்சம் அலைச்சல் தான் நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிறப்பான விஷயம் தான். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதியான சூரியன் இப்போ 12ல் இருக்கார். 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் அம்மா வெடுக்குன்னு பேசுகிறது. ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வந்தாலே நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. சூரியன் கேதுனாலே அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஏன்னா 4ஆம் பாவங்கிறது தாயாருடைய ஸ்தானத்தை குறிக்கும் போது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன செலவு ஏற்படுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. 5ல் உள்ள 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு நீச்சபங்க ராஜ்யம், குழந்தைகள்லாம் நல்ல வெற்றி சந்தோஷங்கள், கலைஞர்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் நல்ல உச்சமாக 11ல் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய பணத்தில் நல்ல ஒரு போஸ்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொட்டேஷனுக்கு காசு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் நீச்சமாக இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் செவ்வாய் இப்போ அது சனியுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தேகங்களை உருவாக்கும். காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் நிறைய இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு மனசஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை நிறையா ஏற்படுத்துங்க. அதனால் கணவன் மனைவி இதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான குரு. 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து இப்போ செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நிறைய சந்தேகம், இதுலேயும் சந்தேகங்கள் தான் வருது. நண்பர்கள் விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பக்கத்து ஊர் இந்த மாதிரி பிரயாணம்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இதெல்லாமே நமக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் 9ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களாம் நல்ல வருமானங்கள், நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குங்க. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேற்படிப்பு, ஏதாச்சும் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டோம்னா அந்த படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அது செவ்வாயோட சாரலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். பெரிய லாபத்தை நோக்கி ஓடுவீங்க. அது கிடைக்கலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தால் அது பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை திடீர்னு அள்ளி கொடுத்துரும். இல்லை எந்த வித மாற்றம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
ஏன்னா வந்து அது 8-11 இப்போ 11 இருக்கும்போது, ஏன்னா பரிவர்த்தனை வந்து 11 இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வரலாம். பட் இருந்தாலும் ஓவர் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பரிவர்த்தனை போயிடும். ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வேணால் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்குன்னு ஓவர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டேன் பாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காம்பேக்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து நம்ம மனசார ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு தனிமையான ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி, ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும், அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாகுதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா, நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது, ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா, சர்ப கோயில்கள் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க, புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க, வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீங்கள் சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்கள்னா பிரார்த்தனை அவசியம், நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.